வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். திருப்பலி தனிலே இணைந்திடவே நம்மை இயேசு அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ. அகமகிழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். திருப்பலி முன்னுரை. திருவருகை காலத்தில் 3ஆம் ஞாயிறான இன்று மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாட வந்துள்ள இறைமக்களின் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். இன்று நாம் ஏற்கும் இளஞ்சிவப்பு நிற மெழுகுவர்த்தி மகிழ்ச்சியை குறிக்கின்றது. ஆண்டவரின் வருகை மிக அருகில் உள்ளது என்பதை நினைவூட்டும் விதமாக ஆண்டவரில் எப்பொழுதும் மகிழுங்கள் என்று இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நம் வாழ்வின் கவலைகளையும் அச்சங்களையும் அகற்றி ஒளியின் கடவுளாகிய இயேசுவுக்கு சான்று பகரவும் அகமகிழ்ந்து அவரை வரவேற்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய வாசகங்கள் வழியாக யாழ்நிலம் பூத்து குலுங்குவது போல நம் வாழ்வு செழிக்க ஆண்டவர் வருவார் என்ற நம்பிக்கையை இறைவாக்கினர் எசையா விதைக்கின்றார். பயிரிடுபவரை போல காலம் கனியும் வரை பொறுமையோடு காத்திருக்க திருத்தூதர் யாக்கோபு நமக்கு அறிவுறுத்துகிறார். திருமுழுக்கு யோவானை போல் இயேசுவை மெசியாவாக இனம் கண்டு கரடு முரடான பாதைகளை வெற்றிகரமாக கடந்து செல்வவும் உண்மையான மகிழ்ச்சியும் இறைவனை தேடி இப்பலியில் தகுதியுடன் பங்கேற்கவும் தேவையான வரங்களை கேட்டு மன்றாடுவோம்.
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் அன்போடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய இந்த 3ஆம் வாரத்தினுடைய இந்த முதல் நாளிலே நம் பயணம் செய்ய குழுமி இருக்கின்றோம். நம் தாய் திருச்சபையானது திருவருகை காலத்தினுடைய இந்த 3ஆம் வாரத்தினை மகிழ்வின் வாரமாக அல்லது பெருமகிழ்வின் வாரமாக சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. இறைமகன் இயேசுனுடைய பிறப்பு நம் அனைவருக்கும் மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு திரு நிகழ்வாக அமைய இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே இறைமகன் இயேசு, குழந்தை இயேசு நம் அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சியை நிரந்தரமாக கொடுக்கும்படியாக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இப்பொழுது பெருமகிழ்வின் சின்னமாக இருக்கக்கூடிய மெழுகு திரியானது இப்பொழுது ஏற்றப்பட இருக்கின்றது. இன்றைய திருப்பலியானது புனித பிரான்சிஸ் சவேரியார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட குடும்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உடலிலும் கல்வி முன்னேற்றம், வேலைவாய்ப்பு, கடவுள் பக்தி இவற்றிற்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் திருவருகை காலத்தினுடைய இந்த 3ஆம் வாரத்தை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய 2ஆம் ஜான் பால் அன்பியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலையும் சிறப்பாக ஜெபிக்க இருக்கின்றோம். மேலும் திருப்பலியினுடைய தனிப்பட்ட கருத்துகளாக அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூத் அகாடமி, அமலோற்பம் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், லூது தொலைக்காட்சி, லூது கிளினிக் மற்றும் மருந்தகம், அருட்சகோரி மரி அந்தோனத் உழுதுக்கு இறைவன் இந்நாள்வரை செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவற்றினுடைய வளர்ச்சிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். இமானுவேல் ஜோசப், இமானுவேல் மாதரிசி குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்தலுக்காகவும் ரெனால் லூத் டைட்டஸ் உடல்நலம் பெற வேண்டியும் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். முகையூர் அருள்மரிநாதர் ஆசிரியர் ஆண்டனி காணிக்கமரி குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்தலுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அருள்மரிநாதர் ஆசிரியர் ஆண்டனி காணிக்கமரி, அருட்தந்தை ஆண்டனி குரூஸ் ஜோசப் ராஜ் இவரது ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். 2ஆம் ஜான் பால் அன்பிய குடும்பத்தில் உள்ள அனைத்து குடும்ப கருத்துகளுக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். மற்றும் ஜேம்ஸ் ராஜ், ஆரோக்கிய மலர், ஆண்டனி தீபக், கிறிஸ்டி திவாகர் குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல்நலுக்காகவும் குறிப்பாக ஆண்டனி தீபக் இவரது 28வது பிறந்த நாளிலே இறைவன் இவரை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் மற்றும் இவருக்கு PG ஜென்டல் மெடிசன் இடம் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். இவர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாக தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையையும் பெற வேண்டும் என திருவுளமாறி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உமை தாழ்மையாக வேண்டுகின்றோம். ஆண்டவரை உமது நாளாக இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
எல்லாவல்ல இறைவா, தண்ணீர் வலம் பெறப்பட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தல்லும் தாழ்மையாக வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உரை செய்வீராக. மேலும் தூய் ஆவியானவர் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். எல்லாவல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உமது மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வை நாங்கள் வந்து சேரவும், இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டுதலோடும் இன்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று திரும்ப மக்களின் மகிழ்ச்சியை இன்றைய முதல் வாசகம் படம் பிடித்து காட்டுகிறது. ஆண்டவர் வரும்போது பாழ்நிலங்கள் சோலைகளாக மாறும் என்றும் தளர்ந்து போன கைகள் திறன் பெறும் என்றும் இறைவாக்கினர் எசையா நம்பிக்கை ஊட்டுகிறார். கடவுளின் வருகை நம் வாழ்வில் எத்தகைய மாற்றங்களையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35
இறை வசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 10. அந்நாட்களில் பாலை நிலமும் பால் வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதவரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள், துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலரி பாடல் பல்லவி. ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகிறார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார், அனாதை பிள்ளைகளையும் கைப்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். அல்லேலுயா.
வாசக முன்னுரை. பயிரிடுபவர் நிலத்தில் விளைச்சலுக்காக பொறுமையோடு காத்திருப்பது போல நாமும் ஆண்டவரின் வருகைக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று திருத்துதர் யாக்கோப்பு நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆண்டவரின் வருகை நெருங்கிவிட்டது. ஆகவே நம் உள்ளங்களை உறுதிப்படுத்தி கொண்டு நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ அழைக்கும் இவ்வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 7-10 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறைவசனங்கள் 2 முதல் 11 முடிய. யோவான் சிறையில் இருந்தபொழுது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக, வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்டவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நடைமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபொழுது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகைகள் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன்.
அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரிடம் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 3ஆம் வாரத்தினுடைய இந்த முதல் நாளிலே பயணம் செய்ய குழுமி இருக்கின்றோம். இந்த 3ஆம் வாரத்தை மகிழ்வின் நாள் அல்லது பெரு மகிழ்வின் வாரமாக நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். எதற்காக தாய் திருச்சபை இந்த திருவருகை காலத்தினுடைய 3ஆம் வாரத்தை மகிழ்வின் அல்லது பெரு மகிழ்வின் வாரமாக கொண்டாட வேண்டும் அல்லது சிறப்பிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, இஸ்ராயல் மக்கள் தாங்கள் செய்த பாவங்களுக்காக பபிலோனினுடைய அடிமைத்தனையிலே அவர்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள். சொந்த நாட்டிலே இருந்த பொழுது இறைவனுடைய அன்பை உணர தவறியவர்கள், சொந்த நாட்டில் இருந்த பொழுது சுதந்திரத்தினுடைய மகத்துவம் மேன்மையை உணர தவறியவர்கள், அல்லது சொந்த நாட்டிலே இருந்த பொழுது இறைவனுடைய இறை வார்த்தையினுடைய மேன்மையும் மகத்துவத்தையும் சுவையும் அறியாத அந்த மக்கள் பபிலோனிய நாட்டிலே 70 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைகளாக இருந்த பொழுது அப்பொழுது உணர்கின்றார்கள். எதை பற்றி உணர்கின்றார்கள்? ஜெருசலேம் ஆலயத்தை பற்றி சிந்தித்து அழுகின்றார்கள். ஜெருசலேம் ஆலயத்திலே இருக்கக்கூடிய இறைவனை நினைத்து அழுகின்றார்கள். அந்த இறைவனுடைய இறை இல்லத்திலே இருந்து வழங்கிய இறை வாக்குகளை நினைத்தவர் அழுகின்றார்கள். சொந்த நாட்டிலே இருந்த பொழுது சுதந்திரத்தை அவர் நினைத்து அழுகின்றார்கள். சொந்த நாட்டிலே இருந்த பொழுது இறை வாக்கினர்கள் கொடுத்த அந்த சட்டதிட்டங்கள், கடமைகள், இறைவார்த்தை நினைத்த அந்த பபிலோனிய நாட்டிலே ஆற்றங்கரை ஓரத்திலே அவர்கள் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நபர், ஒரு பொருள் அருகிலே இருக்கின்ற பொழுது அதனுடைய மகத்துவம் புரியாது, இல்லாத பொழுதுதான் புரியும். குறிப்பாக பெற்றோர்கள் அருகிலே இருக்கின்ற பொழுது அருமை பெருமை புரியாது. வயதான காலத்திலே பிள்ளைகள் என்ன நினைப்பார்கள்? ஒரு சுமை. அந்த சுமை வீட்டிலே இருக்க வேண்டுமா? ஆனால் அதே பெற்றோர்கள் நம்ம விட்டு பிரிகின்ற பொழுது, மரணம் அடைகின்ற பொழுது கண்ணீர் தார தாரையாக ஊற்றும். ஐயோ அம்மா என்னை விட்டு போயிட்டியே, அப்பா என்னை விட்டு போயிட்டியே, இனிமே எங்களுக்கு யாருப்பா இருப்பா, யாருமா இருப்பா? சத்தம் வரும். அந்த சத்தம் உணர்கின்ற பொழுது அப்பா அம்மா இல்லை, உயிரோடு இருக்கின்ற பொழுது என்னென்ன வார்த்தை நீங்க சொல்லியிருப்பீங்க அந்த வயதான பெற்றோரை. வாய முன்ன பேசாம இரு, அதுக்குள்ள உனக்கு பசி எடுத்துருச்சு, உனக்கு நாங்களாம் பட்டினா இல்லை, உனக்கு என்ன அவசரம், உனக்கு போ உட்காரு. எத்தனை முறை திட்டி இருப்போம். இதே பெற்றோர்கள் நாம் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது எப்போ இருக்க சத்த போட்டு நேக்கிற, அழுது நேக்கிற, புது புடவை, அந்த யூரின் பாஸ் பண்ணிட்டியே, சி போ சொல்லியிருப்பார்களா? அல்லது அப்பா கொஞ்சிக்கின்ற பொழுது நம்ம அசட்டை செஞ்சிருப்போம், சேட்டைகள் செஞ்சிருப்போம், அப்பா தூக்கி போட்டு இருப்பாரா? இல்லையே. எவ்வளவு விலை உயர்ந்த புடைகளாக இருந்தாலும் ஆடைகளாக இருந்தாலும் என் பையன் என் பொண்ணு நம்ம திட்ட மாட்டாங்க. ஆனால் அந்த பெற்றோரை வயதான காலத்தில் 2வது குழந்தை பருவம், அந்த 2வது குழந்தை பருவத்தில் அந்த பெற்றோர்கள் இருக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட அசிங்கமான வார்த்தைகள், அவதூறான வார்த்தைகள், எள்ளி நகையாடிய வார்த்தைகள், உரையாடல்கள் எல்லாம் கொட்டி தீர்த்திருப்போம். ஆனால் அந்த பெற்றோர் ஒரு வார்த்தை தன் பிள்ளைகளை பற்றி, அது பையனாகலாம் பொண்ணார்களாம், தப்பா பேசி இருக்க மாட்டாங்க. யாம் புள்ள யாம் புள்ள. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அருமை பெருமை தெரியாது, விட்டு பிரிகின்ற பொழுது தெரியும். அடுத்து பார்ப்போம், இந்த காரிய பூசனை வைப்பாங்க 16ஆம் நாள், நினைவு நாள் பூசை. என்ன வெடி, விதவிதமான விருந்துகள், எல்லாம் மகிழ்ச்சி கொண்டாடு கொண்டாடு. அந்த இறந்த பொழுது அவளை அழைத்து கோவிலுக்கு அழைத்து வருகின்ற பொழுது வான வேடிக்கைகள், பட்டாசுகள், நிறைய ஆயிரக்கணக்கான செலவு செய்வார்கள்.
உயிரோடு இருந்த பொழுது ஒரு வேளை உணவு கொடுத்து இருப்பீர்களா? அம்மா இந்தம்மா சாப்பிடுமா, அப்பா இந்தப்பா சாப்பிடுப்பா. ஒருவேளை நல்ல உணவு கொடுத்து இருப்போமா? ஒரு நல்ல பேசி இருப்போமா? பேசி இருக்க மாட்டோம். ஆனா இறந்த பிறகு என்ன ஒரு உணர்வு பூர்வமான வார்த்தைகள், அழுகைகள். அம்மா அப்பா இனிமேல் எங்க யாருப்பா துணை இருக்கிறாங்க, எங்களை யாருப்பா எங்களை வழி நடத்துவாங்க? உயிரோடு இருந்த பொழுது ஒரு வார்த்தை நீங்க கேட்டு இருப்பீர்களா? அம்மா அப்பா நீங்க தான்ப்பா எங்களுக்கெல்லாம் அடித்தளம், ஆணிவேர். இதைத்தான் இஸ்ராயேல் மக்கள் உணர்ந்தார்கள். சொந்த நாட்டிலே இருந்த பொழுது இறைவனை தூக்கி எறிந்தார்கள், இறை வார்த்தையை தூக்கி எறிந்தார்கள், இறை வாக்கினரை தூக்கி எறிந்தார்கள், அல்லது மற்ற மனிதரை தூக்கி எறிந்தார்கள். ஆனால் பபிலோனிய நாட்டிலே அடிமைகளாக இருந்த பொழுது கண்ணீர் வடிக்கின்றார்கள். ஐயோ எங்கள் ஆலயத்தை பார்க்க முடியவில்லையே, ஆலயத்திற்குள் செல்ல முடியவில்லையே, கடவுளை வழிபட முடியவில்லையே, எங்களுடைய இன்பத் துன்பங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியவில்லையே, அல்லது கடவுளுடைய வார்த்தைகளை எங்கள் செவிகளால் கேட்க முடியவில்லையே, நாங்கள் அடிமைகளாக இருக்கின்றோமே. சொந்த நாட்டிலே இருந்த பொழுது நீங்கள் நினைவு கூர்ந்தீர்களா? இறைவனை நினைவு கூர்ந்தீர்களா? நன்றி செலுத்தீர்களா? இல்லையே. எங்கு நினைத்து பார்க்கின்றீர்கள்? அந்நிய நாட்டிலே, பபிலோனிய நாட்டிலே 70 ஆண்டுகளுக்கு மேலாக சுதந்திரமற்ற நிலையிலே, இறைவனை வழிபட முடியாத நிலையிலே, இறைவனுடைய இறை வார்த்தையை காதால் கேட்க முடியாத நிலையிலே இருக்கின்ற பொழுது நீங்கள் சொந்த நாட்டையும் இறைவனையும் இறை வார்த்தையும் இறை வாக்கியங்களையும் நினைவு கூர்ந்து கண்ணீர் வடிக்கின்றீர்கள். ஆனால் நம்ம கடவுள் பாருங்க, என்னதான் தப்பு செஞ்சாலும் சரி மன்னிக்கக்கூடிய கடவுள். உடனடியாக அந்த பபிலோனிய நாட்டிலே தன்னை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடிய, அல்லது மனமாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த மக்களுக்கு இறைவன் ஆறுதலாக இருக்கின்றார். தன் மக்களுக்கு ஆறுதல் கொடுத்த அந்த வார்த்தை தான் இன்றைய முதல் வாசகம். அவைதான் மகிழ்வின் பெருமகிழ்வினுடைய வாரமாக நாம் சிறப்பிக்கின்றோம். சுதந்திரமற்ற நிலையிலே, இறைவனை காண முடியாத நிலையிலே, இறை வார்த்தையை காதால் கேட்க முடியாத நிலையிலே, சொந்த நாட்டை விட்டு வெளியே சென்ற அடிமைகளாக இருக்கக்கூடிய அவளுக்கு இறைவன் கொடுத்த ஒரு ஆறுதல் மொழி, அஞ்சாதீர்கள், உங்கள் மகிழ்ச்சி மீண்டும் உங்களை சேரும். தன் மக்களுக்கு ஆறுதலாகவும் தன் மக்களுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்த எதிரி நாட்டு அந்த அரசனுக்கு தான் கொடுக்கக்கூடிய தண்டனை பற்றி மிக அழகாக அவர் சொல்லி இருக்கின்றார். எசையா புத்தகம் 34ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால், இஸ்ராயேல் மக்களுக்கு யாரெல்லாம் துன்பம், துயரம், வேதனை, சிறை தண்டனை கொடுத்தார்களோ அவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கும் என்று இறைவன் அழகாக விவரிக்கின்றார். அதிலே ஒரு சில வார்த்தைகள் 9, 10வது வசனம். இதோ ஆண்டவர் பழி தீர்க்கும் நாள் அது, சீயோன் வழக்கில் நல் தீர்ப்பின் ஆண்டு அது. ஏதோமின் நீரோடைகள் கீழாகும், அதன் தரைப்புழுதி கந்தகமாகும், அதன் நிலம் கொழுந்துவிட்டு எரியும் கீழாகும். இரவும் பகலும் அது அணையாமல் எரியும், அதன் புகை என்றென்றும் எழும்பிக் கொண்டிருக்கும். தலைமுறை தோறும் நாடு பாழந்து கிடைக்கும், எவருமே அதன் வழியாய் ஒருபொழுதும் பயணம் செய்யார். தன் மக்களுக்கு இறைவன் கொடுத்த வாக்குறுதி அந்த பபிலோனிய நாட்டில் இருந்த பொழுது, நீங்க கவலைப்படாதீர்கள், உங்களை யாரெல்லாம் சிறையில் அடைத்தார்களோ, துன்புறுத்தினார்களோ, வேதனைக்கு உட்படுத்தினார்களோ அவளை பழி வாங்கக்கூடிய ஆண்டு நாள் இதுதான். அந்த நாடானது எரிந்து கொண்டிருக்கும். அந்த மனிதனுக்கு உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அனைத்தும் தரைமட்டமாக்கப்படும், தண்ணீரே இருக்காது. அந்த பூமியில் இருந்து எழக்கூடிய தூசிகள் அனைத்தும் எப்படி இருக்கும் தெரியுமா? கந்தகம் போல் மாறும். கந்தகம் உடம்பில் பட்டால் அந்த சதையை அழித்திரும். அப்ப இறைவன் சொல்லுகின்றார், அந்த நாட்டிலே தூசிகள் எழுகின்ற பொழுது அவை வெறும் தூசாக இருக்காது, கந்தக தூசாக இருந்து மனிதனை சதையை அழித்து விடும். அடுத்ததாக அந்த பூமி பற்றி எரிந்து கொண்டிருக்கும், அதுக்கு அணைவே முடிவே இருக்காது. அப்ப அந்த பூமி எரிந்து கொண்டு இருக்கின்ற பொழுது மக்கள் எவரும் வாழ மாட்டார்கள், அந்த வழியாக எந்த ஒரு மனிதனும் நடந்து செல்ல மாட்டான். இறைவன் எந்த அளவுக்கு தனது மக்களை நேசித்தார். மக்கள் தன்னை விட்டு விலகி சென்றாலும், தன்னை புறக்கணித்தாலும், தன்னை பற்றி இல்லாதவை பொல்லாது தன் மக்கள் கூறினாலும் இறைவன் தன் மக்களை என்றும் கைவிட மாட்டார். அதான் சொல்றார், உங்களுக்கு தண்டனை கொடுத்த, அடிமைப்படுத்திய, உங்களை வேதனைக்கு உட்படுத்திய அந்த மக்கள் நாட்டுக்கு இவையெல்லாம் நிகழும் என்று குறிப்பிட்டு விட்டு 35ஆம் அதிகாரம் இன்றைய முதல் வாசகத்திலே தன் மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய, பெரு மகிழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்.
பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமழியும். பாலைவனத்திலே மகிழ்ச்சியை காண முடியுமா மனிதனால்? பாலைவனத்தினை மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய விலங்குகள், மரங்கள், பழச்செடிகள் வளர முடியுமா? வளராது. ஆனால் இறைவன் சொல்லுகின்றார், பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்கலை படைந்து லேலி போல் பூத்து குலுங்கும். எனவே மனிதனுக்கு மகிழ்ச்சி கொடுக்க முடியாத அந்த பாலைவனம் அல்லது பாழ்வெளி எப்படி இருக்கும் என்றால், மனிதனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிவிடும். அல்லது மனிதனுக்கு நறுமணம் வீசக்கூடிய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இடமாக மாறிவிடும். அதோடு இடத்திற்கு மட்டுமல்ல, மனிதனுடைய வாழ்வுக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிழ்வு கிடைக்கும் என்றால், அவர் சொல்லுகின்றால், தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடம் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ கடவுள் பழிதீர்க்க வருவார். அப்பொழுது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர், பாலை நிலத்தில் நீரோடுகள் பீரிட்டு இடும். அப்படி சொல்லுகின்றார். ஒரு மனிதன் வேதனையிலே, வருத்தத்திலே, நோயுற்ற நிலையிலே நீ தளர்ந்து போய் இருக்கின்ற பொழுது, உனது கைகளும் கால்களும் தளர்ந்து போய் இருக்கின்ற பொழுது, ஏதோ மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய, பெரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இறைவனாகிய நான் வந்து தளர்ந்து போன உன் கைகளை நான் திடப்படுத்துவேன். நடக்க முடியாத உன் கால்களை நடக்க நான் உதவி செய்வேன். பார்வையற்றோர், பார்வை இல்லாத நிலையிலே நீங்கள் அனுபவித்த வேதனைகள், துன்பங்கள், அவமானங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை நோக்கி வீசிய அவதூறான வார்த்தைகள், அவற்றிலிருந்து நான் உனக்கு மகிழ்ச்சி கொடுப்பேன். கால் ஊனமுற்றவரை எல்லாம் மான் போல துள்ளி ஓடுவார்கள், இறந்தவளை உயிர்ப்பிப்பேன், ஏழைகளுக்கு நற்செய்தி கிடைக்கும். இவையெல்லாம் கொடுக்க வருபவர் யார்? இறைவனாகிய நான் உங்களுக்கு கொடுப்பேன். எனவே பபிலோனில் இருக்கக்கூடிய மக்களே, என் மக்களே, கவலைப்படாதீர்கள். இதோ உங்களுக்கு விடுதலை கொடுத்து இப்படிப்பட்ட மகிழ்வையும் பெரு மகிழ்வையும் உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க நான் வருகின்றேன். இந்த கொடுக்கக்கூடிய நபர் யார் தெரியுமா? இறைமகன் இயேசு, குழந்தை இயேசுவாக பிறக்க போவது தந்தையினுடைய மகன், நமது மீட்பர், நமது மெசியா, நமது சகோதரன், நமது சகோதரி, நமது தாய் தந்தையாக இருக்கக்கூடியவர் அவர்தான். நமக்கு இப்படிப்பட்ட பெரு மகிழ்வை கொடுக்க அவர் வர இருக்கிற குழந்தை இயேசுவாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட இக்கட்டுகளில் இருந்து இறைவன் நமக்கு மகிழ்வையும் பெரு மகிழ்வும் கொடுப்பார். திருப்பாடல் 140 நான் வாசிக்கின்றேன். அந்த ஒவ்வொரு இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அந்த குறிப்பிடப்பட்ட பண்பு என்னிடம் இருக்கிறதா பொருத்தி பாருங்க. ஏனென்றால் இறை வார்த்தை எலும்பையும் சதையும் மஜ்ஜையும் ஊடுருவி பாயக்கூடியது. எனவே எவற்றிலெல்லாம் என்னை விடுதலை காக்க வேண்டும், எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் இறைவனை பார்த்து அவர் வேண்டுதல் வைக்கின்றார். அதனை வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவரே தீயோடும் இருந்து என்னை விடுவியும், வன் செயல் செய்வோடும் இருந்து என்னை பாதுகாத்திருளும். அவர்கள் தம் மனதில் தீயவனவற்றை திட்டமிடுகின்றனர், நாள்தோறும் சச்சரவுகளை கிளப்பி விடுகின்றனர். இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மை சுற்றி கொண்டே இருப்பார்கள், நம் அருகில் நின்று கொண்டு இருப்பார்கள். தீய எண்ணம் இங்கே இருக்கும், நமக்கு தெரியாது. நல்லவனை போல நம்ம பேசிக்கொண்டு இருப்பார்கள். எப்படிப்பா இருக்கிற, நல்லா இருக்கிறியாப்பா, உன் பிள்ளைங்க எப்படிங்கப்பா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க. வார்த்தையிலே அன்பொழுக தேனொழுக பேசுவார்கள். ஆனால் உள்ளத்தில் பாருங்க, வஞ்சகம், பழிவாகக்கூடிய எண்ணம், தீய எண்ணம். இப்படிப்பட்ட நபர்களால் நம் வாழ்க்கையிலே சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள், நம்மை நிம்மதியாக இருக்க விடவே மாட்டார்கள். அப்ப இந்த இறை வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே பொருத்தி பாருங்கள். உங்களுக்கு சச்சரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் யார்? அல்லது எதிரிலே நிற்கின்ற பொழுது, அருகிலே இருக்கின்ற பொழுது நல்ல வார்த்தைகளை, தேனொழுக வார்த்தைகளை எல்லாம் பேசி பேசி நமக்கு குழிபறிக்கக்கூடியவர்கள் யார்? வாழ்க்கையில இப்படிப்பட்ட நபர்களையே, தீய நபர்களை எல்லாம் நீங்கள் எதிர்கொண்டு இருப்பீர்கள். அப்ப திருப்பாடல் ஆசிரியர் இறைவனை பார்த்து வேண்டுகின்றார்,
ஆண்டவரே, இப்படிப்பட்ட தீய நபலமிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து என் வாழ்க்கையிலே மகிழ்வையும் பெருமகிழ்வையும் கொடு ஆண்டவரே என்று வேண்டுகிறார். அடுத்ததாக, அவர்கள் பாம்பென தம் நாவை கூர்மையாக்கிக் கொள்கின்றனர், அவர்களது உதட்டில் உள்ளது விரியன் பாம்பு நஞ்சே. இந்த நாக்கு எப்படிப்பட்ட நாக்கு தெரியுமா? விரியன் பாம்பு போல கூர்மையா இருக்குது. அந்த நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை கூர்மையான வார்த்தை. அந்த வில் அம்பிலிருந்து அம்பு பாய்கின்ற பொழுது என்ன செய்யும்? எதிரிலே இருக்கக்கூடிய மனிதனுடைய உடலை ஊடுருவி பாயும். அது மனிதனாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், எந்த பொருளாக இருக்கலாம். அப்ப திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார், ஆண்டவரே, இதோ அவளோட நாக்கு கூர்மையாக இருக்கிறது. அந்த நாக்கு மேல என்ன தரமா இருக்கிறது? விரியன் பாம்பு நஞ்சு. அப்ப விரியன் பாம்புடைய நஞ்சு என்ன செய்யும்? மனிதனுக்கு உதவி செய்யுமா? அந்த பாம்பு குத்தினால் அடுத்த சில நிமிடங்களிலே, சில மணி நேரத்திலே உயிர் போய்விடும். அப்ப திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்ற, ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்கின்றார்கள்? நாக்கை கூர்மையாக்கி என்னை பழித்துரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், என்னை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், என்னை வேதனைக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் நாக்கில் உள்ளது விரியன் பாம்பு நஞ்சு. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நபரிடமிருந்து எனக்கு விடுதலை கொடும் என்று சொல்லி இறைவனை பார்த்து வேண்டுகின்றார். அடுத்து அவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே, தீயோரின் கையினின்று என்னை காத்திருளும், கொடுமை செய்வோடுமிருந்து என்னை பாதுகாத்திருளும், அவர்கள் என் காலை வாரிவிட பார்க்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட நபர்கள் எங்க இருக்கின்றார்கள்? என் அருகிலே நின்று கொண்டு இருக்கின்றார்கள். எனக்கு உதவி செய்வது போல என் அருகிலே அழகாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் நேரம் காலம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? என் காலை வாரி இடர்வதற்காக, என்னை கீழே தள்ளுவதற்காக. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நபரிடமிருந்து என்னை பாதுகாத்திரலும், விடுதலை கொடுத்திரலும். இறுதியாக அவர் சொல்லுவார், செருக்குற்றோர் எனக்கென கண்ணியை மறைவாக வைக்கின்றனர், தம் கயிறுகளால் எனக்கு சுருக்கு வைக்கின்றனர். என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்ட நபர்கள்? என்னை கீழே வீழ்த்துவதற்காக சுருக்கு கயிறை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்ப இவனை கீழே விழ வைக்கலாம் என்று சொல்லி. ஆண்டவரே, எனக்கு எதிராக கண்ணி வைக்கக்கூடிய சுருக்கு கயிறை தன் கையில் பிடித்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட தீய மனிதனிடமிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து என் வாழ்விலை மகிழ்வையும் பெரு மகிழ்வையும் கொடுத்தருளும் ஆண்டவர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தையை நம் வாழ்க்கையை பொருத்தி பார்ப்போம். அந்த திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிட்ட ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு சூழலிலே, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த மனிதனை எல்லாம் நம் வாழ்க்கையிலே சந்தித்திருப்போம். அல்லது நமது வாழ்வை கீழே தள்ள இவர்கள் சந்தர்ப்பம் தேடிக்கொண்டிருப்பார்கள். காலை வாரிவிட அவர்கள் சூழலை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இறைவன் நம்மை எல்லாம் பாதுகாத்து இருக்கின்றார், பராமரித்து. இதுதான் எனது இறைவன். இந்த மனிதன் எப்படிப்பட்ட வேதனை, துன்பங்கள், துயரங்கள், அது அவமானகரமான சொற்கள் அல்லது மனித மாண்பை கெடுக்கக்கூடிய வார்த்தைகள் எவற்றையெல்லாம் அள்ளி வீசலாம். ஆனால் அவற்றை விட வலிமை மிக்கவர், சக்தி படைத்தவர் யார் என்றால் எனது இறைவன் இருக்கின்றார். அவரது சாயலாக படைக்கப்பட்ட என்னை அழிவுக்கு அவர் உட்பட விட மாட்டார். இப்ப பார்க்கின்ற பொழுது இத்தனை நபர்களை, இத்தனை சோதனை நிலைகளை கடந்த பின்பும் நம்ம சமூகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்றால், தடையை தாண்டி நாம் மகிழ்வோடு இருக்கிறோம் என்றால், அதற்கெல்லாம் யார் காரணம்? எனது இறைவன் காரணம். திருப்பாடல் 23, என் நாயன் ஆண்டவர் எனக்கு ஏதும் குறையில்லை. நான் சாவின் விளிம்பில் நான் நடந்து சென்றாலும் எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் என்னை பாதுகாக்கக்கூடிய இறைவன், என்னை வழிநடத்தக்கூடிய இறைவன், அனைத்து தடைகளை எல்லாம் தாங்கக்கூடிய சக்தி கொடுக்கக்கூடிய இறைவன் என்னோடு அவர் பயணம் செய்து வருகின்றார். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். அப்படி பார்க்கின்ற பொழுது திருவருகை காலத்தினுடைய 3ஆம் வாரம் மகிழ்வின் பெரு மகிழ்வின் காலம். நமது வாழ்க்கையிலே எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ அவமானகரமான சொற்கள், எத்தனை விதமான மனிதர்களை எல்லாம் சந்தித்து நாம் இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். என்றால் அந்த தலை நிமிர்வுக்கான அடித்தளம் ஆணிவர் யார் என்றால் எனது இறைவன், நமது இறைவன் இங்கே இருக்கின்றார். இறுதியாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள்,
ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். சில வாரங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தையை சொல்லி இதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள், அல்லது உங்கள் கண்களுக்கு தெரிகின்ற பொழுது வீட்டிலே எழுதி வையுங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் சோர்வு, கவலைகள், மனிதனுடைய தாக்குதல் எல்லாம் இந்த வார்த்தை வாசியுங்கள், திடம் கெடுக்கும். இந்த உலகத்திலே அனைவரும் நம் மீது கவலை கொள்ள மாட்டார்கள். ஐயோ இவனுக்கு இப்படி ஆயிடுச்சே, ஐயோ இந்த குடும்பத்திற்கு இப்படி ஆகிவிட்டதே, நல்ல மனுஷனாச்சே இப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது. உலகத்திலே எந்த ஒரு மனிதன் நம் மீது கவலைப்பட மாட்டார்கள். ஒரு சில தவறை அனைவரையும் குற்றம் கூற முடியாது, குறை சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பேரை செய்வார்கள், நம்ம மீது அக்கறை இல்லை, ஏதோ போட்டோம் முடிஞ்சு போச்சு, அவன் எனக்கு செஞ்சான்ல கடவுள் கொடுத்துட்டார். அவன் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம் மீது அக்கறை கொள்ள மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் இறைவன் சொல்லுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நீ கவலைப்படாதே, உன் மீது அக்கறை கொண்டுள்ள இறைவனாகிய நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ ஆபத்தில் இருக்கின்ற பொழுது உன் மீது அக்கறை கொண்ட இறைவன், கவலைப்படக்கூடிய இறைவன் நான் இருக்கிறேன். உன் மீது அவதூறான வார்த்தைகளை அள்ளி வீசுகின்ற பொழுது அந்த அவதூறான தாக்குதலில் உன்னை காப்பாற்றக்கூடிய இறைவனாகிய நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ள கவலை கொண்டுள்ள இறைவனாக நான் இருக்கின்றேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே, அந்த கவலைகள் அனைத்தையும் கொண்டு வந்து என்னிடம் சேர்த்து விடு, என்னிடம் போட்டுவிடு. நீ உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் பெருமகிழ்வையும் கொடுக்க நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த மகிழ்வின் பெருமகிழ்வினுடைய நாளாகி இந்த வாரம் முழுவதும் இறைவன் மீது நம்பிக்கை வைப்போம். மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நமக்கெல்லாம் வலிமை கொடுக்கக்கூடிய, நமக்கெல்லாம் துணை நிற்கக்கூடிய இறைவன் என்னோடு பயணம் செய்கின்றார். அந்த நம்பிக்கையிலே நமது கவலைகள் அனைத்தையும் கொண்டு வந்து அவரிடம் போட்டுவிட்டு இறைவனது கரத்தை பிடித்த நபர்களாக அவரோடு இணைந்து பயணம் செய்வோம். வாழ்விலே மகிழ்வும் பெரும் மகிழ்வையும் நமக்கு இறைவன் கொடுப்பார். ஆமீன். திருப்பாடல் 56 8வது வசனம். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர், இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா என்று
நமது துன்பம் துயரம் கண்ணீரை அறிந்து கொள்ளக்கூடிய விண்ணக தந்தையிடம் நம் தேவைகளுக்காகவும் திருச்சபையின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். திரு அவைக்காக. எம் இறைவா, உமது திரு அவைக்காகவும் அதனை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ ஆயர்கள் மற்றும் பணிக்கூட்டத்தார் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நற்செய்தியில் இயேசு கூறியது போல உமது பணிகளை கண்டுணர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் செயல் வழியாக உமது வருகையை பறைசாற்றும் உயிருள்ள சாட்சிகளாக திகழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்களுக்காக. அமைதியின் மன்னரே, மகிழ்ச்சியின் மெழுகுதிரியை ஏற்றும் இந்நாளில் உலக தலைவர்களுக்காகவும் எம் நாட்டு தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். துன்பமும் துயரமும் பரந்தோடும் என்ற இறைவார்த்திற்கு ஏற்ப உலகில் நிலவும் சமத்துவமின்மை மற்றும் வன்முறைகள் நீங்கி மக்கள் அனைவரும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ தேவையான நீதியான ஆட்சியை அவர்கள் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்ப அமைதிக்காக. அன்பின் உறைவிடமே எம் இறைவா, ஒருவர் மற்றவருக்கு எதிராக முணுமுணுக்காதீர்கள் என்று திருத்தூதர் யாக்கோப்பு கூறிய அறிவுரையை ஏற்று எங்கள் குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். நாங்கள் எங்கள் குடும்பங்களில் ஏற்படும் சிறு சிறு பிணக்குகளையும் மனக்கசப்புகளையும் பெரிதுபடுத்தாமல் பொறுமையோடும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடும் வாழவும் அதன் வழியாக எங்கள் இல்லங்களில் உமது மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் அனைவருக்காகவும். வழிகாட்டும் தெய்வமே, திருமுழுக்கு யோவானைப் போல உமது வருகைக்காக பாதையை ஆயத்தம் செய்யும் மக்களுக்காக வாழும் வரம் கேட்டு மன்றாடுகிறோம். நாங்கள் பாவ வழிகளை விட்டு விலகி நேரிய வழியில் நடக்கவும் விண்ணகத்தில் பெரியவர்களாய் இடம்பெறும் பேற்றினை பெற்றிடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடைகளின் வள்ளலே எம் இறைவா, இன்று இத்திருப்பலியை நிறைவேற்றும் எம் பங்கு தந்தை அருட்திரு ஆரோக்கிய சகாய செல்வம் அடிகளார் அவர்களை ஆசிர்வதியும். இவருக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம பலத்தை தந்து இவர் எடுக்கும் அனைத்து பக்தி முயற்சிகளும் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஜெபிப்போமாக. திருப்பாடல் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப சாதாரண மனிதர்களாகிய எங்களை எங்கள் பாவங்களிலிருந்தும் அல்லது பாவ கரைகளிலிருந்தும் எங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் வாழ்விலே எப்பொழுதும் மகிழ்வையும் பெரு மகிழ்வையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றீர். இவற்றிற்கெல்லாம் இதோ எங்கள் ஜபத்தின் வழியாக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இவை அனைத்தையும் எங்களுக்கு நிரந்தரமாக வழங்கிட எல்லா வல்ல இறைவனாகி இவை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே,
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலனுக்காகவும் மத கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரின் துயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாவல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாம் மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் நீர் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணிலில் அமர்வோன் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவரும் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுத இக்காணிக்கைகள் துமைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சிறைகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்று கூறி தாம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றும் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். Yes.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விரலில் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரிவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை லியோ பேராயோ பிரான்சிஸ் மற்றும் எல்லா திரு நிலையினர் அனைவரோடும் இந்த திரு அவை அன்று நிறைவு பெற செய்திரலும். காலை வேளையிலையும் புனிதமான ஆலயத்திலே குழுமி இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திரலும். குறிப்பாக இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்பட்ட அனைத்து குடும்பங்களையும் குடும்ப கருத்துகளையும் அவரது பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உய்யை தேடும் எதனுக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுன்னுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாகிய புனிதமிக்க மரியா, அவருடைய கடவுளான புனித யோசோப்பும் புனித திருத்தூதர்கள், எங்கள் குடும்பங்களை வழிநடத்தக்கூடிய சக்திமிக்க புனித பிரான்சிஸ் சேவியர் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையை தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதை. இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை துணிந்து பாடுவோம். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி எங்களுடைய என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். Thank you.
இறைவனின் செம்மறி. இவர்தான் திருவருகை காலத்தினுடைய இந்த 3வது வாரத்தின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள், ஆபத்தானவர்கள், தீயவர்கள் அவற்றிலிருந்தும் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பு, உங்கள் வாழ்விலே மகிழ்வையும் பெருமகிழ்வையும் கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்ற நல்ல செய்தி நமக்காக வழங்கி கொண்டிருப்பவர் இவர் ஒருவரே. செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நம்ப முடியும்.
யூபிலி ஆண்டுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம்மிதயங்களில் பச்சையதை பெற அன்பு சுடரும் மதரசன் வரவேற்காக ஆசிர்வதிக்கப்பட்ட இதன் நோக்கை எம்மில் மீண்டும் தட்டெழுப்போதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் இழைப்போராக. மதருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மாநிலத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமை நாதிக்கம் அறிந்து மதுமாட்சி முடிவின்றி ஒளிரும் பொழுது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பணிலாகிய எம்மில் விண்ணக செல்வதற்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்போதாக. அதே அருள் நம்மை பரிமகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பறிப்போதாக. முடிவின்றி போற்றுதற்குரிய எம்மிரவனாகிய உமக்கே மாற்றி புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமீன். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உம்முடையவரானதாலும் அவரது வாழ்வு மது பலிபீடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவளை காப்பாற்றும். அவர்களுக்கு விட்டு பெரிதாலும் உலகை நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவளை சோதிப்பதாலும் அவர்களை முதயத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையா இருக்கும் போதும் வேதனைப்படும் போதும் ஆன்மக்களுக்கான அவரது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவர்களே என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயத்தால் அவர்களை உம்முடைய நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்கள் ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். மரியே, குருக்களின் அரசியே, குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். வார திருநாட்கள் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி இன்று திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு மற்றும் மகிழ்வின் ஞாயிறு. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி திருவருகை காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சில அறிவிப்புகள். இறைமகன் இயேசுனுடைய இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் தகுதியான மனநிலையிலே நாம் அணுக வேண்டும். தகுதியான மனநிலையிலே அணுகினால் ஒழிய அந்த குழந்தை இயேசு கொடுக்கக்கூடிய மகிழ்வும் பெருமகிழ்வும் நமது உடலிலும் உள்ளத்திலும் குடும்பத்திலும் வந்து தங்கும். எனவே நம்மை நாமே தயாரிக்கின்ற விதமாக வரக்கூடிய புதன்கிழமை மாலை 6 மணி முதல் நம் அனைவருக்கும் ஒப்புரவு திருவருட்சானமானது வழங்கப்பட இருக்கின்றது. அந்த நாள் மட்டும் வழக்கமாக புதன்கிழமை மாலை திருப்பலி நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை மட்டும் காலை 6 மணிக்கு திருப்பலி, மாலை அந்த ஒப்புரவு அருட்சானதும் வழங்கப்படும். எனவே மீண்டும் அறிவிக்கின்றோம், வரக்கூடிய புதன்கிழமை மாலை திருப்பலி இல்லை, மாறாக காலை வழக்கம்போல் 6 மணிக்கு திருப்பலி, மாலை 6 மணி முதல் ஒப்புரவு அருட்சானமானது வழங்கப்படும். அடுத்ததாக மறைபரப்பு ஞாயிறுக்காக கடந்த வாரம் நமது குடும்பத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மகளிர் பணிக்குழு சார்பாக அந்த உணவு விழாவை சிறப்பித்தார்கள். அவருடைய நல்ல எண்ணம் நம் குடும்பத்தின் சார்பாக தங்களால் இயன்ற உதவியை அந்த பணத்தின் மூலமாக அவர்கள் வழங்கினார்கள். குறிப்பாக ஏறக்குறைய 20,040 ரூபாய். சென்ற ஆண்டு 13,000 ரூபாய், இந்த ஆண்டு அதைவிட அதிகமாக 20,040 ரூபாய் அந்த மறைபரப்பு ஞாயிறுக்காக தங்களுடைய உழைப்பின் மூலமாக அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். எனவே உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மகளிர் பணிக்குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர், குறிப்பாக அதை சிறப்பான விதத்திலே வழிநடத்தக்கூடிய திருமதி நோவா ஜூலி அவளுக்கும் அவரோடு இணைந்து உழைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் உங்கள் பெயராலும் என் பெயராலும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தலையும் ஜெபத்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். சில அவதூறான வார்த்தைகள் அந்த இடத்திலே சிலவு உலவி கொண்டிருந்தது.
சிறிது நேரம் தடைபெற்றது. ஆனால் உண்மையை உணர்ந்து மீண்டும் அந்த பழைய நிலைப்புக்கு திரும்பியது. இந்த வார்த்தை நாக்கு எப்படிப்பட்டது? 140 கூர்மையான நாக்கு, அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தை விரியன் பாம்புடைய நஞ்சு. ஒரு நல்ல நிலையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஆனால் அது இறைவனுக்காக செய்யக்கூடிய பணி. உலகத்தின் ஏதோ ஒரு மூலையிலே இந்த நற்செய்தியை பெற வாய்ப்பில்லாத மக்களுக்காக உதவி செய்யக்கூடிய அந்த நல் எண்ணம், எத்தனை தான் இந்த நாக்கின் வழியாக விஷம் போட நஞ்சு இந்த வார்த்தைகள் அள்ளி வீசினாலும் இறைவன் ஒருவர் இருக்கின்றார். அந்த ஆபத்திலிருந்து, அந்த நிலையிலிருந்து மாற்றி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்தார். இதுதான் இறைவன். இப்போ பார்க்கின்ற நமது நாக்கு வரக்கூடிய வார்த்தைகள் அத்தனை நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உணவு உண்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு வார்த்தையை தூக்கி வீசினா என்ன ஆகும்? இது எனது குடும்பம், என் குடும்ப விழா. வீட்டில் சாப்பாடு நல்லா நாங்கள் தூக்கி எரிஞ்சிடணும் நம்ம, அல்லது ஒவ்வொரு நபரும் போட்டு இது சரியில்லை அது சரியில்லை சொல்லுமா? நன்றாக இருந்ததை நன்றாக இல்லை என்று தவறான நஞ்சு இந்த விதையை விதைத்தவர்கள். ஆனால் இறைவன் காப்பாற்றுகிறார். அவருக்கு தெரியும் இந்த பணி எதற்காக பயன்படுத்தப்படுகிற பணம். அந்த உதவி செய்யக்கூடிய அந்த மகளிர் குழுக்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது? கடவுள் அறிவார். நல்ல காரியத்துக்காக உதவி செய்தார். ஆபத்துகள் வந்த பொழுது இறைவன் பாதம். இதுதான் நம் இறைவன். அதுதான் இந்த பெரு மகிழ்வுடைய காலம். எனவே மீண்டும் ஒரு முறை அந்த குழுக்கள் உள்ள அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த கிறிஸ்மஸ் விழாவுக்காக நன்கொடை வழங்கிய நல் உள்ளங்கள், திரு லூதுசாமி திருமதி மேரி வளர்மதி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 10,000. அடுத்ததாக செல்வன் ரொசாம்பர் ஹேலன் அவர் சார்பாக ரூபாய் 10,000 நன்கொடை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த 2 குடும்பத்தாருக்கும் உங்கள் பெயராலும் என் பெயராலும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தலையும் ஜெபத்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த மறைக்கல்வி பிள்ளைகளுக்காக டீ பிஸ்கட் நன்கொடையாக இன்று வழங்க இருப்பவர்கள் ஜெனின் ஆரோக்கியம் திருமதி அனிதா. இருவருக்கும் உங்கள் பெயராலும் என் பெயராலும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக வரக்கூடிய சனிக்கிழமை உப்பளம் புனித சவேரியார் மேய்ப்பு பணி மையத்திலே குணமளிக்கக்கூடிய நற்செய்தி ஆராதனை கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. எனவே அனைவரும் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரை பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியாக கடந்த 1 மாதமாக நமது மதர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள். எனவேதான் கடந்த 3 வாரமாக அவர்களால் அந்த கீபோர்டு வாசிக்க முடியவில்லை. உடல்நிலை சரியில்லை. இப்போ கூட உடல்நிலை சரியில்லை. இருந்தாலும் கோவிலுக்கு வந்து நமக்காக அந்த இசைக்கருவியை ஏற்றி நம் அனைவரையும் இந்த திருப்பலியில் பங்கெடுக்க செய்திருக்கின்றார். பெரு மகிழ்வை கொடுத்திருக்கின்றார். எனவே மதர் அவர்களுக்கு நாம் அவருக்காக ஜெபிப்போம். இன்னும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார். இறைவன் அவருக்கு நல்ல உடல்நலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து மீண்டும் அவர் இந்த பழைய நிலையை அடைய நாம் அவருக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்து உமது அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். உங்கள் கவலைகளையெல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்ற இறை வார்த்தையை சிந்தித்தவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவா உமக்கு நன்றி.
எங்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் கத்தருக்காகவும் இன்று திருப்பலியில் கலந்து கொண்ட அனைவரின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.